இங்கே சில பேர் இந்த காட்டுக்குள்ளே ஒரு வெள்ளை குரங்கு இருக்குது, அதை பிடிச்சி விற்றா நிறைய காசு கிடைக்கும்னு தேடி வந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தன் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் கீழே வந்து இறந்து போயிடுறான்னு பார்த்தா வெறும் மண்டையில் 2 கட்டை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த டீமை காட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தது நம்ம லியான் தான். இவங்க எல்லாருக்கும் ஒரு சுருட்டை கொடுத்துட்டு எதை வச்சு பற்ற வைக்கிறாருன்னு பாருங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃபேக்கான கன்னாக இருக்கும், அதை லைட்டராக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே தனியாக போகிறப்ப அங்கே ஏதோ வினோதமான விலங்கு இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த சிங்கத்திட்டிருந்து நம்ம காட்டு ராஜா இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. நெக்ஸ்ட் இந்த பொண்ணை நம்ம காட்டு ராஜா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணு எந்திரிச்ச உடனே காட்டு ராஜா கிட்ட எங்க கூட்டத்துக்கு போகணும்னு வேண்டா. உடனே சரின்னு சொல்லி பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு தன்னோட செல்லமான நாய்க்குட்டியை கூப்பிடாரு. பார்த்தா யானை குட்டி வருது. அந்த யானை குட்டி மேல ஏறி தன்னோட கூட்டத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம காட்டு ராஜாவோட இடத்துக்கே வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துல தான் பேசும் குரங்கு இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த குரங்கு சிட்டியில கொண்டு போய் சேல் பண்ணா நிறைய காசு வரும்னு மயக்க மருந்து போட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜார்ஜை ஃபேக் துப்பாக்கியை வச்சு மிரட்டலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா கன்னை மாத்தி எடுத்துட்டு போய் மண்டையிலேயே சுட்டுருவாங்க. அப்புறம் இந்த பொண்ணு நம்ம காட்டு ராஜாவை சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடுவா.